இன்றைக்கு இந்த துதி ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் நம்மளை துதியை ஏற்று நம்மளை ஆசீர்வதிக்க இன்றைக்கி ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த துதி ஆராதனையிலும் பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசணுமா ஜெயிக்கிற சுவாமி. வசனத்தை பாடும்பொழுதும் வசனத்தை தியானிக்கும் பொழுதும் தேவ கிருபை எங்களை சூழ்ந்திருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. வாலிபன் எதனால் சுத்தம் செய்வான், வார்த்தையினாலே சுத்தம் பண்ணுவான்னு சொன்ன மாதிரி வார்த்தையின்படி நீங்கள் அவங்களை ஆண்டவரை நடத்தி செல்லுமா ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளை பரிசுத்தமாக வாழத்தக்கதான கிருபையை நீ தந்து பிள்ளைகளை எழுப்பி வழி நடத்த போகிறதா நன்றி செலுத்துகிறப்பா. அப்படிப்பட்ட அழைப்பை நீங்கள் கொடுத்துருக்க அழைப்பை நாங்கள் நிலைத்து நிற்கவும் எனக்கு ஆவியானவர் உதவியை நாடி தேடி இந்த நாட்டில் வந்திருக்கிற சுவாமி நீங்கள் எங்களோடு கூட பேசணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். துதிக்க நம்ம மகிமையில் நம்ம பேசுகிற நாமத்தில் ஜெபம் பிதாவே, ஆமேன். ஒரு பாடல் பாடி இந்த வசனத்துக்குள்ளேயும் கடந்து சொல்லுவோம். வசனத்தை முதலாவது நான் சொல்லியிருந்தேன். வசனம் யோவான் 15வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அது 1 பேதுரு 2:10 முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாருங்கள். அவர் தான் தெரிந்து கொண்டார். நம்மளை துதிக்கிறதுக்கு அவர் தான் தெரிந்து கொண்டார், நம்மளை நடத்துறதுக்கு அவர் தான் தெரிந்து கொண்டார். எல்லாவற்றிலும் அவர் தெரிந்து கொண்டதுனால நாம் போய் ஆண்டவரை தேடி நாடி போகும்பொழுது அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைங்களாக நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதத்தை அவர் தரதுக்கு வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் ஒரு பாடல் பாடி நம்ம ஜெபத்துக்குள்ளே கடந்து சொல்லுவோம். எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் செஞ்சுட்டார். ஆனால் அந்த நன்மைகளுக்கெல்லாம் நம்ம துதி செலுத்துகிறோமா, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குறோமா அப்படிங்கிறத இன்றைக்கி தியானிப்போம். இந்த பாடல் அந்த பாடல் தான், நம்ம சின்ன பாடல் தான். நீங்கள் பாடலை பாடி பழகுங்க, படித்து துதித்து ஆண்டவரை நம்ம உயர்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மளை உயர்த்துக்கிறவராக இருக்கார். நல்ல பாடல் பாடுவோம். தெரிஞ்ச பாடல் தான். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் என்னை தயவுடன் நினைத்து தேவனே உம்மை துதிப்பே. தாழ்மையில் என்னை தயவுடன் நினைத்து தேவனே உம்மை துதிப்பே, தேவனே உம்மை துதிப்பே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தே கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தே கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி நீ. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி நீ, பூரணமாய் சுகமாக்கி நீ. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நாங்கள் எப்பொழுதும் நன்றி சொல்லி துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் தெரிந்து கொண்ட பிள்ளையாக நாம் இருக்கிறோம்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம தியானித்தோம். யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ முன்னாடி நாம் எப்படி இருந்தோமா, இரக்கம் பெறாதவர்களாக இருந்தோம். ஆண்டவர் நம்மளை இரக்கம் தந்து நம்மளை துதிக்கிறதுக்கு நம்மளை நடத்துகிற காரியங்களை நம்ம இந்த நாட்களில் தியானிச்சுட்டு இருக்கணும். நம்ம வசனங்களை தியானிப்போம், ஆண்டவரை துதிப்போம், அவர் செஞ்ச காரியங்களுக்காக நன்றி சொல்வோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கொண்டு அநேக பிள்ளைகளை எழுப்பி துதிக்கிற பிள்ளைகளாக பரிசுத்தமாக வாழுகிற பிள்ளைகளாக எழுப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து ஜெபித்து நம்ம கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு செய்வார். அதை நம்ம செய்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்லதாகவே சொல்கிற சுவாமி, எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்துக்கிறீங்க சுவாமி.
நீங்கள் என்னை தெரிந்து கொண்டு நாங்கள் உங்களை தெரிந்து கொள்ளலாம் ஆண்டவரே. நாங்கள் தெரிந்து கொள்ளாதபடி எங்கேயோ இருந்த எங்களை தெரிந்து கொண்டு எங்களை ஆண்டவரை பேர் சொல்லி அழைத்து தாயின் கருவிலை உருவாதுக்கு முன்பாகவே எங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி ஆண்டவரே அன்றைக்கு இறைமையா மாத்திரமல்ல எத்தனையோ பிள்ளைகளை எழுப்பியிருக்கீங்க சுவாமி. அந்த பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்க சுவாமி. துதிக்கிற பிள்ளைகளாய், பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகளாய், வாலிப வயதிலே ஆண்டவரை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகள் எழும்பி ஆண்டவரை துதிக்கிற சத்தத்தை கேட்கத்தக்கதான கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்துவதை, நீங்கள் தேர்ந்து கொண்டு வழிநடத்துவதை அவர்கள் கண்டுகொண்டு அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாய் நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த துதியிலும் ஆண்டவரை நீங்கள் வாசமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. துதியின் மத்தியில் வாசிக்கிற தேவன் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து எங்களை அழைத்த அழைப்பை அப்படியே செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக்கொள்ள எங்களுக்கு ஆண்டவரை பலவீனம் வரும்பொழுது நீங்கள் பலன் தந்து எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியே வல்லமுள்ள கருத்துக்களை எங்களை தாங்கி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறப்பா. எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொன்ன தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. இதே நேரத்தில் பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரை இந்த துதியின் சத்தத்தோடு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அமைக்க செல்கிறேன். ஏசு நாமத்தில் ஜெபம்